வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பட்டியலில் பெயர் வரும்? இவற்றை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நகைக்கடன் தமிழகத்தில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டுருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்து இதில் முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா அறிவிக்க இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வர இருக்குது, ஸோ இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி கிடைக்கும், இவற்றை பற்றி தான் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் 5 சவரன் அதாவது 40 கிராமிற்கு மிகாமல் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்றத நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். நகைக்கடன் தள்ளுபடியில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதியை தள்ளுபடி செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இந்த தள்ளுபடி இருக்கும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே இருக்க போகுதுங்க. பயனாளிகளின் தேர்வு செய்ய தெளிவான நிபந்தனைகளும் தகுதிகளும் வகுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழகம் மற்றும் முகவரி கொண்ட ரேஷன் கார்டு, ஆதார் எண் போன்ற ஆவணங்களை சரியாமல் சமர்ப்பித்ததற்கு மட்டுமே இந்த 100% தள்ளுபடி உண்டாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஒரு முழுமையான அப்டேட்டு. ஸோ தள்ளுபடி பெற தகுதியுள்ளவர்கள் தமிழக ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை வச்சிருக்கணும். தமிழக அரசால் வழங்கப்படும் செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கும். ஆதார் விவரங்களை கண்டிப்பாக வழங்கியிருக்கணும். ஸோ இலங்கை தமிழர் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் மற்றும் இலங்கை அரசின் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தள்ளுபடி உண்டு. வழக்கமான பொருட்கள் வாங்குவோர் ரேஷன் அட்டைகளை பயன்படுத்தி தொடர்ந்து மாதந்தோறும் பொருட்கள் வாங்குவோர்களுக்கும் தள்ளுபடி உண்டு. பொதுவாக 8 வங்கிகளில் இந்த தள்ளுபடியை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனாலும் முதன்மையான வங்கி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கூட்டுறவு வங்கி 60,000 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடு. ஸோ நிதி ஒதுக்கீடுன்னு பார்க்குறப்ப நகைக்கடன் தள்ளுபடிக்காக சுமார் 60,000 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டப்பட்டுள்ளது அப்படின்றத தெளிவாக தற்சமயம் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 8 பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மட்டுமின்றி குறிப்பிட்ட சில 8 வகையான பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களும் இதில் பொருந்தும். இதற்கு பார்த்திங்கன்னா திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் 5 சவரன் அதாவது 40 கிராம் அல்லது 5 சவரனுக்கு மிகாமல் உள்ள நகைக்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். 5 சவரனுக்கு மேல் கடன்கள் இருந்தால் மொத்த எடை 40 கிராம் அதாவது 5 சவரனுக்கு மேல் இருந்தால் தள்ளுபடி செய்ய தகுதியற்றவர்களாக கருதப்படுவர். தள்ளுபடி பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா 5 சவரனுக்கு மேலே இருக்கிறவங்க, ஓகேங்களா? அது இப்போ கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இந்த தள்ளுபடி கிடையாது அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ வெளி மாநிலத்து அட்டைதாரர்கள், ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி போன்ற பிற மாநில கொண்டை கொண்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தள்ளுபடி கிடைப்பதில் வாய்ப்பு இல்லை அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆய்வுக்குழு முழுமையை தகுதியானவர்களை கண்டறிய தனிக்குழு அமைக்கப்பட்டு ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. பெயர் பட்டியல் எல்லாமே சரிபார்த்துருக்காங்க. தகுதியுள்ளவர்களின் பெயர் பட்டியல் விவரங்கள் மொபைல் எண் மூலம் சரிபார்க்கும் வசதியும் வெளியிடப்பட்டிருக்கு. அரசாணை இந்த மாத இறுதியில் அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பிற மாநிலத்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரத்துக்கு இது வாய்ப்பே இல்லை. இருப்பிடச் சான்றிதழ் நகைக்கடன் வாங்கும் பொழுது வழங்கப்பட்ட ஆதார் மற்றும் குடும்ப அட்டை முகவரி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பவருக்கு மட்டும்தான் முன்னுரிமை. ஸோ வேறு நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா, வெளி மாநிலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் இது எல்லா விதிமுறைகளுமே நீங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்குங்க. இதெல்லாம் பின்பற்றி தான் உங்களுக்கு நகைக்கடன்கள் வழங்கப்படும். ஸோ நகைக்கடன் வாங்க இப்போந்தே தயாராகிக்கோங்க. விரைவில் இந்த மார்ச் 31க்குறாங்க நகைக்கடனை உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் முதன்மையாக பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.